வெல்கம் பிடிஎன் சினிமா. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மற்றும் உலக நாயகன் கமலஹாசன் இருவர் திரைப்படங்களுமே திரையரங்கில் ஒன்றா ரிலீஸ் ஆகி வெற்றி தோல்வி படங்கள்ல கொடுத்துருக்குறாங்க. இருவருமே சம காலகட்டங்களில் சரியான போட்டிகள் தான். ரஜினிகாந்த் கமலஹாசன் என்ற இரு நாயகர்களுமே நல்ல ஒரு வெற்றி நாயகன். அவங்க நடித்த திரைப்படங்கள்ல வெற்றி தோல்வி திரைப்படங்கள் மற்றும் ஒன்றா திரையில மோதி வெற்றி தோல்வி கொடுத்த திரைப்படங்கள் தான் நம்ம பார்க்க போறோம். உலக நாயகன் கமலஹாசன் அவர்களுக்கு இளமை ஊஞ்சல் ஆடுகிறது, ரஜினிகாந்த் அவர்களுக்கு பைரவி. இளமை ஊஞ்சல் ஆடுகிறது 1978 சி.வி. ஸ்ரீதர் இயக்கத்தில் கமலஹாசன், ரஜினிகாந்த் மற்றும் ஸ்ரீதேவி போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க. இந்த இளமை ஊஞ்சல் ஆடுகிறது திரைப்படம் மிக பிரமாதமாக வெள்ளி விழா ஓடிய மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் கிட்ட கொடுத்த திரைப்படம் தான் இளமை ஊஞ்சல் ஆடுகிறது. உலகநாயகன் அவர்களுக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு பைரவி 1978 எம்.எஸ். பாஸ்கர் இதில் ரஜினிகாந்த், ஸ்ரீபிரியா மற்றும் பலர் நடிச்சிருப்பாங்க. பைரவி திரைப்படம் பார்த்தீங்கன்னா ஓரளவு நார்மலான வெற்றி தான். ஓரளவு திரையரங்குகளில் பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷன் கொடுத்தது. இந்த முதல்களில் பார்த்தீங்கன்னா இளமை ஊஞ்சலாளர் தான் வெற்றியை கொடுத்தது. அடுத்த முதல் என்று பார்த்தீங்கன்னா உலகநாயகன் அவர்களுக்கு சிகப்பு ரோஜாக்கள், அதே சமயத்தில் சூப்பர் ஸ்டார் அவர்களுக்கு தப்பு தாளங்கள். சிகப்பு ரோஜா 1978 பாரதி ராஜா இயக்கத்தில் வெளிவந்தது. கமலஹாசன், ஸ்ரீதேவி மற்றும் பலர் நடிச்சிருப்பாங்க. இந்த திரைப்படமும் சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட் கொடுத்த திரைப்படம். அதே சமயத்தில் சூப்பர் ஸ்டார் அவர்களின் தப்பு தாளங்கள் 1978 கே. பாலச்சந்தர் இயக்கத்தில் வெளிவந்தது. இந்த திரைப்படத்தில் ரஜினிகாந்த், சரிதா மற்றும் பலர் நடிச்சிருப்பாங்க. இந்த தப்பு தாளங்கள் திரைப்படம் ஓரளவு ஆவரேஜான திரைப்படம் தான். இந்த முதல்ல பார்த்தீங்கன்னா உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் சிவப்பு ரோஜாக்கள். அடுத்த முதல்களில் உலகநாயகன் அவர்களுக்கு நீயா, ரஜினிகாந்த் அவர்களுக்கு குப்பத்து ராஜா திரைப்படம் 1979 வெளியாகிறது. நீயா திரைப்படத்தின் இயக்குனர் துரை, கமலஹாசன் மற்றும் ஸ்ரீபிரியா போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க. ஒரு த்ரில்லிங்கான திரைப்படம், 100 நாள் ஓடி ஒரு வெற்றி திரைப்படம். அதே சமயத்தில் குப்பத்து ராஜா இந்த திரைப்படம் டி.ஆர். ராமண்ணா இயக்கத்தில் வெளிவந்தது. இந்த திரைப்படத்தில் மஞ்சுளா மற்றும் பலர் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருப்பாங்க. இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா ஓரளவு நார்மலான ஒரு வெற்றியை கொடுத்தது தான். இந்த முதல்கள் என்று பார்த்தீங்கன்னா உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் நடிப்பில் வெளிவந்த நீயா திரைப்படம் தான் வெற்றி. அடுத்த திரைப்படமாக உலகநாயகன் அவர்களுக்கு குரு, சூப்பர் ஸ்டார் அவர்களுக்கு காளி 1980 மோதிக்கிறது. குரு திரைப்படம் ஐ.வி. சசி இயக்கத்தில் வெளிவந்தது. கமலஹாசன் மற்றும் ஸ்ரீதேவி போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க. இந்த திரைப்படம் 200 நாள் திரையரங்கில் ஓடி மிகப்பெரிய ஒரு பிளாக் பாஸ்டர் வெற்றியை கொடுத்தது. மிகப்பெரிய வெள்ளி விழா கொண்டாடிய குரு திரைப்படம் மிகப்பெரிய ஒரு உச்சத்தில் இருந்தது. அதே சமயத்தில் சூப்பர் ஸ்டார் அவர்களின் காளி 1980 ஐ.வி. சசி இயக்கத்தில் வெளிவந்தது. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், ஸ்ரீபிரியா மற்றும் பலர் நடிச்சிருப்பாங்க. சிறந்தவி இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா 100 நாள் ஓடி ஒரு வெற்றியை கொடுத்த திரைப்படம் தான். இந்த முதல் என்று பார்த்தீங்கன்னா உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் நடித்த குரு திரைப்படம் தான் வெற்றி. அடுத்த முதல் என்று பார்த்தீங்கன்னா வறுமை நிறம் சிவப்பு, உலகநாயகன் அவர்களுக்கு. ரஜினிகாந்த் அவர்களுக்கு பொல்லாதவன் 1980 கே. பாலச்சந்தர் இயக்கத்தில் வறுமை நிறம் சிவப்பு, கமலஹாசன், ஸ்ரீதேவி மற்றும் பலர் நடிச்சிருப்பாங்க. இந்த திரைப்படம் 100 நாள் ஓடி ஒரு வெற்றி திரைப்படமாக அமைந்தது. அதே சமயத்தில் பொல்லாதவன் இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா முக்தா சீனிவாசன் இயக்கத்தில் வெளிவந்து ரஜினிகாந்த் மற்றும் ஸ்ரீபிரியா போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க. இந்த திரைப்படம் 100 நாள் ஓடி மிகப்பெரிய ஒரு வெற்றியை அடைந்தது. பொல்லாதவன் பிளாக் பாஸ்டர் ஒரு ஹிட் கொடுத்தது. இதே சமயத்தில் வறுமை நிறம் சிவப்பு, பொல்லாதவன் என்று பார்க்கும்போது இருவருக்குமே ஒரே மாதிரி தான் வெற்றியை கிடைச்சிருக்கு. அடுத்த முதலில் என்று பார்க்கும்போது உலகநாயகன் அவர்களுக்கு மீண்டும் கோகிலா, ரஜினிகாந்த் அவர்களுக்கு தீ 1981 மோதிக்கொள்கிறது. இதுல மீண்டும் கோகிலா சி.வி. ரங்கநாதன் இயக்கத்தில் வெளிவந்தது. உலகநாயகன் கமலஹாசன், ஸ்ரீதேவி மற்றும் கலக்கலான 100 நாள் ஓடி ஒரு வெற்றி திரைப்படம். அதே சமயத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களின் தீ இந்த திரைப்படத்தின் இயக்குனர் ஆர். கிருஷ்ணமூர்த்தி. இந்த திரைப்படத்தில் ரஜினிகாந்த், ஸ்ரீதேவி மற்றும் பலர் நடிச்சிருப்பாங்க. இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா 100 நாள் ஓடி ஒரு வெற்றியை கொடுத்தது. இந்த முதல் என்று பார்த்தீங்கன்னா இரு திரைப்படமே நல்ல ஒரு வெற்றியை கொடுத்த திரைப்படம் தான் உலகநாயகனாகவும் ரஜினிகாந்த் அவர்களுக்கும். அடுத்த முதலில் இருந்து பார்த்தீங்கன்னா உலகநாயகன் அவர்களுக்கு ராமன் லட்சுமணன், அதே சமயத்தில் சூப்பர் ஸ்டார் அவர்களுக்கு கழுகு திரைப்படம் வெளியாகுது 1981. ராமன் லட்சுமணன் ஆர். தியாகராஜன் இயக்கத்தில் வெளிவந்தது. இந்த திரைப்படத்தில் கமலஹாசன் மற்றும் ஸ்ரீபிரியா போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க. இந்த திரைப்படம் 100 நாள் ஓடி ஒரு வெற்றியை கொடுத்தது. அதே சமயத்தில் கழுகு திரைப்படம் எஸ்.பி. முத்துராமன் இயக்கத்தில் ரஜினிகாந்த் மற்றும் ரதி போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க. இந்த திரைப்படம் ஒரு ஆவரேஜான திரைப்படமாக தான் அமைந்தது கழுகு திரைப்படம். இந்த முதல் என்று பார்த்தீங்கன்னா உலகநாயகன் கமலஹாசன் அவர் நடிப்பில் வெளிவந்த ராமன் லட்சுமணன் திரைப்படம் தான் வெற்றியை கிடைத்துள்ளது. ரஜினிகாந்த் அவர்களின் கழுகு திரைப்படம் ஓரளவு ஆவரேஜ் தான். ராமன் லட்சுமணன் தான் இந்த முதல் வெற்றி. அடுத்த முதல் என்று பார்த்தீங்கன்னா உலகநாயகன் அவர்களுக்கு சங்கர்லாலா, அதே சமயத்தில் சூப்பர் ஸ்டார் அவர்களுக்கு நெற்றிகன். இந்த திரைப்படத்தில் சங்கர்லால் டி.ஆர். பாலு அவர்கள் இயக்கியுள்ளார். இந்த திரைப்படத்தில் உலகநாயகன் கமலஹாசன்,
மற்றும் சிறுதேவி போன்ற பலர் நடிச்சிருக்காங்க. இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா ஓரளவு ஆவரேஜாக தான் போச்சு. அதே சமயத்தில் நெற்றிகான் இந்த திரைப்படம் எஸ்பி முத்துராமன் இயக்கத்தில் ரஜினிகாந்த் மற்றும் சத்யா போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க. சரிதான். இந்த திரைப்படம் மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுத்தது. நெற்றிகன் மிகப்பெரிய ஒரு வெற்றிக்கண்ணை கொடுத்தது. இந்த முதலில் பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் அவர்கள் நடிப்பில் வெளிவந்த நெற்றிகன் திரைப்படம் தான் மிகப்பெரிய ஒரு வெற்றி. சங்கர்லால் திரைப்படம் ஓரளவு ஆவரேஜான திரைப்படம் தான். இந்த முதல்களில் ரஜினிகாந்த் அவர்களுக்கே வெற்றி. அடுத்த முதல் என்று பார்த்தீங்கன்னா உலகநாயகன் அவர்களுக்கு டிக் டிக், சூப்பர் ஸ்டார் அவர்களுக்கு ராணுவ வீரன். 1981 பாரதிராஜா இயக்கத்தில் வெளிவந்த டிக் டிக் திரைப்படத்தில் கமலஹாசன், ராதா மற்றும் பல நடிகர்கள் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருப்பாங்க. இந்த திரைப்படம் ஓரளவு ஆவரேஜாக திரைப்படமாக தான் இருந்தது டிக் டிக். அதே சமயத்தில் ராணுவ வீரன் 1987 ராஜா இயக்கத்தில் வெளிவந்தது. இந்த திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னா திரிசேவி மற்றும் பலர் நடிச்சிருப்பாங்க. ராணுவ வீரன் ஒரு தோல்வி திரைப்படமாக தான் அமைந்தது. அதே சமயத்தில் டிக் டிக் திரைப்படம் ஓரளவு 100 நாள் ஓடி ஒரு வெற்றியை கொடுத்தது. இந்த மோதல்களில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களா கமலஹாசனா என்று பார்க்கும்போது உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் தான் வெற்றி. அடுத்த முதல் என்று பார்த்தீங்கன்னா உலகநாயகன் அவர்களுக்கு வாழ்வே மாயம் திரைப்படம் வெளியாகிறது. 1982 ஆர் கிருஷ்ணமூர்த்தி இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படம் வாழ்வே மாயம் 175 நாள் திரையரங்கில் ஓடி மிகப்பெரிய ஒரு வெற்றி கொடுத்தது. சில்வர் ஜூப்ளியும் கொண்டாடியது. அதே சமயத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு போக்கிரி ராஜா இந்த திரைப்படம் 1982 வெளியாகி போக்கிரி ராஜா சக்கப்போடு போட்டுச்சு. ரஜினிகாந்த் மற்றும் ராதிகா, ஸ்ரீதேவி போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க. இந்த திரைப்படம் எஸ்பி முத்துராமன் இயக்கத்தில் மிகப்பெரிய ஒரு வெளிவிழா கொண்டாடிய போக்கிரி ராஜா பிளாக் பஸ்டர் கிட்டா அமைந்தது. இந்த மோதல்கள் என்று பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் அவர்களின் போக்கிரி ராஜா, கமலஹாசன் அவர்கள் வாழ்வுமை 2 படங்களும் சராமரியாக ஒரு வெற்றி பெற்ற திரைப்படங்கள். அடுத்த மோதல்கள் பார்த்தீங்கன்னா உலகநாயகன் அவர்களுக்கு சிம்லா ஸ்பெஷல், சூப்பர் ஸ்டார் அவர்களுக்கு ரெங்கா 1982 வெளியாகிறது. சிம்லா ஸ்பெஷல் முக்தா சீனிவாசன் இயக்கத்தில் கமலஹாசன் மற்றும் ஸ்ரீதேவி போன்ற பலர் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருப்பாங்க. இந்த திரைப்படம் 100 நாள் ஓடி நல்ல ஒரு வெற்றியை கொடுத்தது. திரையரங்கிலும் பாக்ஸ் ஆஃபீஸிலும் ஒரு வசூலை கொடுத்தது. சிம்லா ஸ்பெஷல் 100 நாள் ஓடி ஒரு வெற்றி. அதே சமயத்தில் ரங்கா இந்த திரைப்படம் தியாகராஜன் இயக்கத்தில் வெளிவந்தது. இந்த திரைப்படம் பாடல் எல்லாம் மிக அருமையாக இந்த திரைப்படம் 100 நாள் ஓடி ஒரு வெற்றியை கொடுத்த திரைப்படமாக அமைந்தது. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், ராதிகா மற்றும் பலர் நடிச்சிருப்பாங்க. இந்த முதலில் சிம்லா ஸ்பெஷல், ரங்கா என்று பார்க்கும்போது இரு திரைப்படங்களுமே நல்ல ஒரு வெற்றியை கொடுத்தது. 100 நாள் கடந்து ஓடி ரஜினிகாந்த், கமலஹாசன் இருவருக்கும் ஒரே மாதிரி வெற்றி கிட்டது. அடுத்த முதல் என்று பார்த்தீங்கன்னா உலகநாயகன் கமலஹாசன் அவர்களுக்கு சகலகா வல்லவன் இந்த திரைப்படத்தின் இயக்குனர் எஸ்பி முத்துராமன் 1982 வெளியாகி இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா சகலகா வல்லவன் சக்கப்போடு போட்டுச்சு. திரையரங்கிலும் பாக்ஸ் ஆஃபீஸிலும் நல்ல ஒரு வசூலை கொடுத்த மிக பிரமாண்டமான ஒரு வெற்றி கொடுத்த திரைப்படமாக அமைந்தது. அதே சமயத்தில் எங்கேயும் கேட்ட குரல் இந்த திரைப்படத்தின் இயக்குனர் எஸ்பி முத்துராமன். இந்த திரைப்படத்தில் ரஜினிகாந்த், ராதா மற்றும் அம்பிகா போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க. இந்த திரைப்படம் சரியாக போகல, ஒரு தோல்வியை தான் தழுவியது. இந்த முதல் பார்த்தீங்கன்னா சகலகா வல்லவன் திரைப்படம் தான் மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுத்தது. ரஜினிகாந்த் அவர்களுக்கு இந்த திரைப்படம் ஒரு தோல்வியை கொடுத்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மற்றும் உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் நடித்த திரைப்படங்கள் திரையரங்கில் ஒன்றாக வந்த திரைப்படங்கள் மோதி வெற்றியை கொடுத்த பாகம் 1 பார்த்தோம், பாகம் 2 பார்த்தோம், பாகம் 2 பயணித்த திரைப்படங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஜஸ்ட் ஒரு கிளாஸ் தான் இது ரசிகர்கள்